ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு அறிவிப்பு வெளியானது. ஸோ அதை வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் நம்ம நேற்றுக்கான வீடியோவில் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் பற்றி பார்ப்போம். இது எண்டூரன்ஸ் முக்கியமாக கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாலோ இல்லைனா இதை கம்ப்ளீட் பண்ண முடியலனாலோ இல்லை மார்க் கம்மி ஆகிடுச்சி அப்படின்னாலும் அடுத்த லெவல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்களை உள்ளவே விட மாட்டாங்க. டிஸ்குவாலிஃபைடுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்லையாவது நீங்கள் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார்னு கணக்கு இருக்குது. அதில் நீங்கள் கம்மி ஸ்டார் எடுத்தால் கூட பாஸு. ஓவரால் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் மார்க் அதிகமாக எடுத்தால் உள்ளே போயிடலாம். பட் இது அப்படி கிடையவே கிடையாது. ஃபெயில்னா ஃபெயில் தான், ரிஜெக்ட் அப்படியே வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்குள்ளே போகவே முடியாது. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மேல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா 1500 மீட்டர் நீங்கள் ஓடி முடிக்கணும் 7 நிமிஷத்தில். அதாவது 7 மினிட்ஸில் 1500 மீட்டர்ஸை ஓடி முடிக்கணும். இந்த 1500 மீட்டர் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு கிரவுண்டில் 3 ரவுண்டும் இன்னொரு 3.25 ரவுண்டு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டை 4 வாட்டி நீங்கள் சுற்றணும். இந்த போலீஸ் கிரவுண்ட்லாம் இருக்கும்ல, இப்போ சென்னையில் எக்மோரில் இருக்குது. அந்த கிரவுண்டை நீங்கள் 4 வாட்டி சுற்றினா தான் இந்த 1500 மீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது நீங்கள் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எப்படி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, எடுத்த உடனே வேகமாக ஓடிங்கன்னா முடியாது. ஸ்லோவாக ஜாக் பண்ணுங்கள், ஸ்லோவாக வாக் பண்ணுங்கள், நடங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி உங்களுடைய எண்டூரன்ஸ் நல்லா டெவலப் பண்ணுங்கள். லெக்கோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ஈஸியாக ஓடி முடிச்சிடலாம். ஏன்னா இது ஈஸி மாதிரி தெரியும், பட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சான்ஸே கிடையாது. அதே மாதிரி ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் 400 மீட்ரு ஓடினா போதும். அதுவும் 2.5 நிமிஷத்தில் 400 மீட்ரு ஓடி முடிக்கணும். அதாவது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்தால் போதும். ஸோ இது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஈஸின்னு விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். எக்ஸாம் பாஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது. எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுறது தான் முக்கியம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.